சிறுமல்லூரில் தெளிவான மனதுக்கும் தூய்மையான நடத்தைக்கும் பெயர் பெற்ற முதியவர் வேதன். மக்கள் அடிக்கடி அவரை கோபம் இல்லாமல், கொடுமை இல்லாமல் உலகை பார்க்கிறார் என்று கூறுவார்கள். ஒரு நாள் மன்னன் நீதி குறித்து ஆலோசனை வழங்க வேதனை அரண்மனைக்கு அழைத்தார். மரியாதைக்குரிய அடையாளமாக சமையல்காரர் ஒரு பெரிய விருந்து தயார் செய்தார். பழங்கள், தானியங்கள் மற்றும் காய்கறிகள் கொண்ட தட்டுகள் வைக்கப்பட்டன. ஆனால் அவற்றின் அருகில் புதிதாக சமைத்த இறைச்சி ஒரு பாத்திரத்தில் இருந்தது. ஐயா, தயவு செய்து சாப்பிடுங்கள். இது உங்களுக்காகவே சிறப்பாக தயாரிக்கப்பட்டது என்று மன்னன் வற்புறுத்தினார். வேதன் மெதுவாக இறைச்சியை ஒதுக்கி வைத்தார். மன்னன் ஆச்சரியப்பட்டு, முழு ராஜ்யமும் அனுபவிக்கும் ஒன்றை நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள் என்று கேட்டார். வேதன் அமைதியாக உணவை பார்த்து, அரசே, என் மனம் கொடுமையிலிருந்து விலகி இருக்க கற்றுக்கொண்டது. இதை இப்போது சாப்பிட்டால் இது ஒரு உயிரினத்திற்கு சொந்தமானது என்பதை நான் மறந்து விடுவதாகும் என்று பதிலளித்தார். மன்னன் முகம் சுளித்து, இது வெறும் உணவு மட்டுமே என்றார். வேதன் அருகிலுள்ள ஒரு சிறிய மலர் குவளையை காட்டினார். இந்த பூவை பாருங்கள் அரசே, அதை பறிக்கும்போது அது அதன் உயிரையும் அழகையும் இழக்கிறது. உலர்ந்து விழுந்த இதழ்களாலான மாலையை நீங்கள் அணிவீர்களா என்று மன்னரை பார்த்து கேட்டார். இல்லை என்றார் மன்னர். வேதன் சிறு புன்னகையுடன், அதே போல்தான் இறைச்சி என்பது அதன் உரிமையாளரிடமிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு உயிர். செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார், உயிரின் தலைப்பிரிந்த ஊன். குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை உண்ணமாட்டார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அரண்மனை வேலைக்காரன் ஒரு கூடை பழங்களை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றான். வேதன் ஒரு பழுத்த மாம்பழத்தை எடுத்து, வலி இல்லாமல் வளரும் உணவு மனதை தூய்மையாக வைத்திருக்கும். மரணத்திலிருந்து வரும் உணவு அதற்குள் மரணத்தின் நிழலை சுமந்து செல்லும் என்றார். மன்னர் மெதுவாக புரிந்து கொண்டார். அன்று அரண்மனைக்கு தாவர அடிப்படையிலான உணவுகளை அதிகமாக பரிமாறவும், அரச உணவிற்காக செய்யப்படும் படுகொலைகளை குறைக்கவும் அவர் உத்தரவிட்டார்.